ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை வேளையில கூட உங்கள் வாழ்க்கையில் அநேக கேள்விகளோடு கூட காணப்படுகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் சூழ்நிலை குறித்து, உங்களுடைய ஆவிக்குறு வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிரச்சனைகளின் முடிவை குறித்து பல கேள்விகள். ஏன் நீங்கள் இதுவரைக்கும் ஏறெடுத்திருக்கிற ஜெபம், விண்ணப்பம் எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு கேள்வியோடு இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தர் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். விசுவாசித்து நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வார்த்தை கேளுங்கள். வாழ்க்கையில் சில மாற்றங்களை கண்டு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். மனம் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவான். ஹalleluya, ஹalleluya. தேவன் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறவர். விண்ணப்பங்களுக்கு மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறவர் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனதின் மத்தியில சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவர் அவர்களை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்து 70 வருஷத்தின் மத்தியில ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அவர்களுடைய கேள்வி எல்லாம், இவ்வளவு நாள் ஆராதித்த உன் தேவன் எங்கே? இவ்வளவு நாள் கர்த்தர் என்று நம்பியிருந்த உன் நம்பிக்கை எங்கே? உன் தேவன் எங்கே? உன் தேவன் இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ வேதனைப்படுற, இவ்வளோ துக்கப்படுற, இவ்வளோ பாடுகள், உன் தேவன் எங்கே? இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கை குறித்து அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் உன் கணவன் மனம் திரும்பவில்லை? குடிப்பழக்கம் மாறவில்லை? ஏன் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பவில்லை? இன்னும் பிள்ளைகள் விடுதலை ஆகல? குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகலை? ஏன் இன்னும் வீடு கட்டல? ஏன் இன்னும் கடன் தீரல? ஏன் இன்னும் வாழ்க்கை இப்படியே இருக்குது? ஏன் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை? ஏன் உங்களுக்கு இவ்வளோ வியாதி? ஏன் இவ்வளோ கடன் பிரச்சனை? கேள்விகள் சத்துருக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் நம்மால ஒருவேளை கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனால் தேவனே அதற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவன் எங்கே என்று என் சத்துரு நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே உணவாயிற்று. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதன் நடுவிலே பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, அந்த 10ஆம் வசனத்தில் உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்றது என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துவது போல இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் என் ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருப்பதை, நம்பி இருப்பதையே வேதம் சொல்லுகிறது. கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, உங்களை குறித்து கேள்விகள் மற்றவரிடத்தில் சத்துருக்கள் வரும் பொழுது நீங்கள் கலங்காதிருங்கள். வெட்கம் அவர்களை மூடுகிற நாள் துவங்கி இருக்கிறது. உங்கள் கண்கள் அதை காணும். தாவீதை துரத்தி கொண்டு வந்த அத்தனை சத்துருக்களுக்கும் தேவன் வெட்கத்தை உடுத்தினார். தாவீதின் மீதோ கிரீடத்தை பூக்கும்படி செய்தார். ஆமானுடைய சதி திட்டத்திலே மொர்தெக்காயை சிக்க வைத்து தூக்கு மரத்தை செய்து தூக்கில தொங்கவிட வேண்டும் என்று சொன்ன சதி திட்டத்தை ஜெபம் முறித்து தூக்கு மரம் செய்த ஆமானையே கர்த்தர் தூக்கிட்டு அவனை கொல்லும்படி செய்தார். மொர்தெக்காய் தலை உயர்த்தினான். ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். பல கேள்விகள் உங்களிடத்தில் வரும் பொழுது ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். சத்துருக்கள் சேற்றை போல மிதிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். யுத்தத்தின் மத்தியில, சிறையிருப்பின் மத்தியில தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல,
உங்கள் சார்பிலே சத்துருக்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளிலே கேள்விகளோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வேதனையோடு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நிற்கிற அத்தனை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் சத்துருக்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒருவேளை எங்களால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீர் பதில் கொடுக்கிறவரும் பதிலுக்கு பதில் சரி செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கிருபையை கட்டளையிடும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, உம்மை நம்பி இருக்க, சார்ந்திருக்க உதவி செய்யும். கல்வாரி சிலுவையில் எல்லா சத்துருக்களை வெட்கப்படுத்தி நீர் ஜெயமெடுத்த அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு சத்துருக்கள் விலகுவார்களாக. ரட்சிப்பை கட்டளிடும், விடுதலை கட்டளிடும், ஆசீர்வாதங்களை கட்டளிடும், மேன்மையை கட்டளிடும். எல்லா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையான பலனை கொடுத்து தலையை நிமிர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக சத்துருக்கள், சாத்தானுடைய கிரிகள் வெட்கத்தலால் மூடப்பட ஆண்டவரே நீர் பதில் செய்து சங்கரித்து போட, சேற்றை போல மிதியுண்டு போக உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இப்பொழுது ஒரு வல்லமை பாய்வதாக. வியாதிகள் சுகமடையட்டும், அற்புதம் நடக்கட்டும், தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார்.